ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய சமையலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் தான் பார்க்க போகிறோம். பிரெயின் எக் பொடி மாஸ். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 10-15 மினிட்ஸே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். பாருங்கள், தேவையான பொருட்கள்: மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்ன வெங்காயம், 2 தக்காளி, பட்டை, சோம்பு, காஞ்ச மிளகாய், உளுந்து, மஞ்சத்தூள், பிரெயின் எடுத்துருக்கோம் வாஷ் பண்ணி. இப்போ ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் சோம்பு பட்டையும் சேர்த்துக்கலாம். உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன். ஏன்னா உளுந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் பொரியட்டும். இப்போது நம்ம காஞ்ச மிளகாய் ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் இதை நீங்கள் வறுத்து எடுத்துருங்க. கலர் மாறிடுச்சு. இப்போது நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி இப்போ இதில் சேர்த்து இதுவும் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்க்கலாம். அதோடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ நம்ம பிரெயின் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையுமே இதில் சேர்க்கலாம். பிரெயின் கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய தக்காளியை இதில் சேர்க்குறோம். பிரெயினோடு சேர்த்து நம்ம தக்காளி ஆட் பண்ணும்போது ரெண்டுமே குக் ஆகிடும். நமக்கு தண்ணியும் அதில் ஆட் பண்ண தேவையில்லை. தக்காளியில் இருக்க தண்ணியே பிரெயினை குக் பண்ணி எடுத்து கொடுத்துரும். இதோட குக்கிங் டைமே 15 to 20 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலே இது டைம் எடுக்காது. சீக்கிரம் பிரெயின் குக் ஆகிடும். இப்போது இதில் கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மூடி போட்டு இதை ஸ்லோ பண்ணி மூடி வச்சிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. பிரெயினுமே முக்கால்வாசி நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். அதை 2 ஸ்பூன் இதில் சேர்க்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். அதனால் நான் 2 ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். நம்ம இதில் எக்கு வேறு ஆட் பண்ணுவோம். 3 எக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிரெயினுக்கு நான் 3 எக்கு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த எக்கை இதில் ஆட் பண்ணி எல்லாத்தோடையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ண எக்குமே நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இறக்க போகிற ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி மிளகு சீரகப்பொடி நம்ம 1-2 அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அதையுமே இதில் சேர்க்குறோம். மிளகு சீரகப்பொடி சேர்க்கும்போது அதோடைய ஃப்ளேவரே உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய பொடி மாஸ் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. பிரெயினும் நல்லா குக் ஆகிடுச்சு. எக்குமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணி எடுத்துடலாம். இது நீங்கள் பிரெயினுன்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட யாருக்குமே தெரியாது. நம்ம எக்கை ஆட் பண்ணியிருக்கனால எல்லாருமே இது விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிரெயின் டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் எதுவும் தெரியாது. எக் மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாட்டா.